திருச்சிற்றம்பலம். முத்தன்ன வெண்ணகையாய் முன் வந்தெதிர் எழுந்தன் அத்தனந்தன் அமுதன் என்றள்ளூரே. முத்தன்ன வெண்ணகையாய் முன் வந்தெதிர் எழுந்தன் அத்தனந்தன் அமுதன் என்றள்ளூரே. தித்திக்க பேசுவாய் வந்துன் கடை திறவாய் பத்துடையீசன் பழடியீர் பாங்குடையீர். தித்திக்க பேசுவாய் வந்துன் கடை திறவாய் பத்துடையீசன் பழடியீர் பாங்குடையீர். புத்தடியும் புன்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ எத்தோனின் அன்புடைமை எல்லோம் அறியுமோ. புத்தடியும் புன்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ எத்தோனின் அன்புடைமை எல்லோம் அறியுமோ. சித்தமழகிய பாடரோனம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கெலோரெம்பவாய். சித்தமழகிய பாடரோனம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கெலோரெம்பவாய். நமசிவாயா. திருவெம்பாவை பாடல் 3. முத்தன்ன வெண்ணகையாய். தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தோழியை அந்த பெண்கள் எழுப்புவதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். திரும்பவும் இந்த பாடலிலும் அவர்கள் எழுப்புகிறார்கள். அந்த உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பெண்ணை எழுப்புறா. அப்போ அவளை கூப்பிடுறது முத்து போன்ற வெண்மையான பற்கள் கொண்ட பெண்ணே அப்படின்னு கூப்பிட்டு சொல்றா. முன் வந்து எதிர் எழுந்து, எங்களுக்கு முன்னாடி நீ எழுந்து வருவ. அப்படி வந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன், என் தந்தை அவன், எனக்கு இனிமை அளிக்கக்கூடிய இன்பம் அளிக்கக்கூடியவன் அவன், எல்லையில்லாத இன்பம் அளிக்கக்கூடியவன் அவன், அமுதத்திற்கு ஒப்பானவன் அப்படின்னு சொல்லி என்று ஊறி தித்திக்க பேசுவாய். அவ்வளவு இனிப்பு பண்டங்களை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா நமக்கு வாயில் உமிழ்நீர் சுரக்கும் இல்லையா? அப்போ அமுதம், அவன் அமுதத்திற்கு ஒப்பானவன் என்று அவனை பற்றி பேசும்போது அவளுக்கு வாய் ஊற ஊற பேசுவாளாம். ஸோ ஊறி தித்திக்க பேசுவாய். அப்படிலாம் பேசுவியே, வந்துன் கடை திறவாய். இப்போ வந்து நீ கதவை திறமா, வாசக்கதவை திறமா அப்படின்னு அந்த பெண்கள் அந்த உறங்கி கொண்டிருக்கக்கூடிய தோழியை அவ எழுப்புறா. அப்போ அந்த பெண் உள்ளிருந்தே மறுமொழி சொல்றா, பதில் சொல்றா. பத்துடையீர் அப்படின்னு சொல்றா. அந்த பெண்களை வெளியில நிற்கிறா. அதான் பற்றுடையீர், இறைவனிடம் பற்று கொண்டவர்களே, நேசம் வைத்தவர்களே, உண்மையான ரொம்ப பக்தி கொண்டவர்களே. ஈசன் பழ அடியீர், என் பெருமானிடம் பக்தி கொண்ட பழமையான அடியவர்கள் நீங்கள். பாங்குடையீர், பண்புடையவர்கள் நீங்கள். உங்களுக்கு எவ்வளவு நல்ல குணமோடு நீங்கள் நல்ல பக்தியோடு இறைவனிடம் இருக்கக்கூடிய பழமையான அடியவர்கள் நீங்கள். புத்தடியோம், புதிய அடியவர்களான என் போன்றவர்களை அவர்களுடைய புன்மையை தீர்த்து, நாங்கள் செய்யக்கூடிய சிறு சிறு பிழைகளை, சிறுமைகளை, புன்மை என்றால் சிறுமை, நாங்கள் செய்யக்கூடிய சிறு பிழைகளை எல்லாம் பொறுத்து எங்களை ஆட்கொண்டால் பொல்லாததாகுமோ. நீங்கள் என்னை மன்னிச்சு ஏத்துண்டா அது தப்பாயிடுமா? நான் இப்போதானே புது அடியவள் தானே அப்படின்னு அவள் பேசுகிறா. அப்போது அந்த வெளியில் இருக்கக்கூடிய தோழிகள் சொல்கிறார்கள், எத்தோ நின் அன்புடைமை. அடாடா, என்ன உன் அன்பு, எங்களுக்கு அது தெரியாதா? எல்லாம் அறியாமோ, நீ என்ன, உன்னோட அன்பு என்ன, அது எங்களுக்கு தெரியாதா? சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை. சிவனை உண்மையை சித்தம் அழகியார் அப்படின்னா, சித்தம் அழகுன்னா என்ன மன தூய்மை. மனசு தூய்மையாக இருந்தால்
அது மனசு அழகான மனசு. ஸோ தூய்மையான மனது தான் அழகிய மனது. அந்த தூய மனதில் தான் இறைவன் உட்காருவான் நமக்கு. அப்போ அப்படி சித்தம் அழகாக இருக்குவான். மன தூய்மை கொண்டவர்கள் சிவனை பாடாம வேற ஏதாவது செய்வாளா? அப்படி இருக்கும்போது எங்களுக்கு இது தேவைதான். இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய். உன்னை எழுப்பணும்னு வந்தோம் பத்தியா, இறைவனை பாடக்கூடிய வாயால் வந்துட்டு பாடின்னு இருந்தவா நாங்கள். உன்னை விடக்கூடாது, நீ இவ்வளோ பக்தியோடு இருந்தியேன்ட்டு உன்னை எழுப்ப வந்தோம் இல்லையா, எங்களுக்கு இதுவும் வேண்டும் இன்னமும் வேண்டும் என்று உங்களுடைய சொல்வதாக இந்த பாடல் அமைகிறது. திருச்சிற்றம்பலம். சிவசிதம்பரம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. ஆரூரமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி போற்றி.